நூதன முறையில் பலரை ஏமாற்றி திருமணம் செய்த பெண் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு உள்ளார். உத்தரகண்டைச் சேர்ந்த சீமா என்ற பெண் உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஆக்ராவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஒருவரை கடந்த 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்துள்ளார். சில நாட்கள் அவருடன் வாழ்ந்த சீமா கணவர் மற்றும் கணவரின் குடும்பத்தினரின் மீதும் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் மூலம் அவருக்கு 75 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டது. பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்ற சீமா ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒருவரை 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து சில நாட்களில் அவரிடமும் விவாகரத்து பெற்றார். இதன் மூலம் 10 லட்சம் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு குடிபெயர்ந்த சீமா அங்கே ஒரு தொழிலதிபரை 2023இல் திருமணம் செய்துள்ளார். அங்கேயும் தனது கைவரிசையை காட்டியுள்ளார். அங்கிருந்து 36 லட்சம் மதிப்புள்ள நகை மற்றும் ரொக்க பணத்துடன் தலைமறைவாகிவிட்டார் சீமா. இந்த நிலையில் காணாமல் போன மனைவி பற்றி காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் கணவர். தீவிரமாக சீமாவை தேடி வந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு கட்டத்தில் அவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் கூறிய தகவல் அனைவரையும் திடுக்கிட வைத்துள்ளது. திருமண வரன் தேடும் மேட்ரிமோனி இணையதளத்தில் விவாகரத்து பெற்ற அல்லது மனைவியை இழந்த வசதி படைத்த ஆண்களை குறிவைத்து சீமா திருமணம் செய்வது போல் நாடகமாடி பணத்தை அபகரித்தது தெரியவந்துள்ளது. இதுவரை அவர் ஏமாற்றி திருமணம் செய்த நபர்களிடமிருந்து சுமார் 1,25 லட்சம் ரூபாயை ஏமாற்றி பறித்ததாக தகவல் தெரியவந்துள்ளது.